நீ அழகா அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக தான் அந்த 2 பேரும் என்னை காட்டி கொடுத்துட்டாங்க தெரியுமா? அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காது. நான் தான் இடத்த மாத்திட்டேனே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? நான் வெளியில வர வரைக்கும் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ, அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் மாட்டி விட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இன்னொரு விஷயமும் சொன்னாரு. கேஸ் தோத்து போனா தனியா உள்ள போக மாட்டேன், அவரோட சேர்த்து நீங்களும் உள்ள போவீங்கன்னு சொன்னாரு. டேய் வந்துடா டேய். டேய் இங்க வா இங்க வா. வா, நம்ம எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். எதுக்கு? அவர் நம்மள புடிச்சு வர சொல்லி தானே ஓடி வந்த. அதனால ஒண்ணும் ஓடி வரல. இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி விசாவுக்காக ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கணும்னு சொன்னல, அது இந்த ஆளு கட்டலாம். அதுக்காக நீ ஏன் ஓடுற? டேய் அந்த ஆளு கோர்ட்ல கட்ட சொன்ன பணத்தை தான் நான் விசாவுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆளு கையில மட்டும் மாட்டினா என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். இந்த ஆளுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா தாமஸ் நம்மள உள்ள போடுறதுக்குள்ள இந்த ஆளு உள்ள போட்டுருவான். என்னது நம்மளையா? ஆமாண்டா, நான் உள்ள போனா நீ இல்ல உள்ள வரணும். நான் உன்னை காட்டி கொடுத்துருவல. ஐயோ, வாடா. உனக்கு இருக்குமா என்னோட ஆட்டோகிராஃப்? நான் உங்க ஃபேன். உன் பேர் என்ன? எலினா. என்ன இந்த பக்கம்? லா பிராக்டிஸ் பண்ண இந்தியா வந்திருக்கேன். ஓஹோ. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். தேங்க்யூ. எவ்வளவு நல்லா இருக்கு. நான் உங்களை பார்த்ததும் மெய் மறந்துட்டேன். உங்க பேரை கேள்விப்பட்டதும் நான் வயசானவரோன்னு நினைச்சேன். இவ்வளவு இளமையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்ததுனால மனசுல இருக்கிறத மூடி மறைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஒரு வகையில உங்க மேல எனக்கு லவ்னு கூட சொல்லலாம். நோ நோ, நீங்க சும்மா விளையாடாதீங்க. வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. என்ன எலினானே கூப்பிடுங்க. அப்படியே கூப்பிடு. அடுத்தது எப்ப பார்க்கலாம்? உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடுறேன். உன் போன் நம்பரை கொடு, அப்புறமா கூப்பிடுறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரகுவேர்பட்டி. அது பட்டி இல்ல பட்டி. ஓ பட்டியா? அவரே கமிஷனரா இருந்தவர். அவங்க எல்லாரும் இப்ப பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாங்க. இங்க ஒருத்த இருக்கா, இருந்தும் இல்லாத மாதிரி தான். எனக்கும் இருக்கு. யாருக்கு வேணும் அத நீயே வச்சுக்க. நான் சொல்ல வந்தது என்ன? அப்புறம் நாங்க 2 பேரும் வெளியில போறோம். கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு 1:30 மணி ஆகும். இன்னும் கூட நேரம் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கு. எங்களை எதிர்பார்க்காத. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. கடைசியா உன் வயசுதான் என்ன ஆகுது? சரி, எத்தனை வருஷமா இதே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வந்து வாட்ச் இருக்கு. ஹலோ எலினா. காத்து நின்றனே, நீ வருவாய். நானும் தான். போன் வரும், இப்ப வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? ஐயோ, அந்த கும்பல் அனுப்ப முடிஞ்சு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி தான் வருவாங்க. இப்படி நான் உங்களை தனியா சந்திக்கிறதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா? இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் உங்க புக்ஸா? உங்களுக்கும் தனியா ஆபீஸ் இல்லையா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது ஆபீஸ் எதுக்கு? அப்போ போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க எதுவும் தர மாட்டீங்களா? என்ன வேணும்? பெப்சி, கோலா, மிரிண்டா, ஜூஸ்? ஜூஸ் எதுவும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன். கண்கள் இரண்டால் என்னாச்சு? என்னாச்சு? முட்டி இடிச்சு விழுந்துட்டேன். நல்ல வேலை, போன கும்பல் வந்துருச்சோன்னு நினைச்சேன். எங்க காட்டு. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டு வந்துடுறேன். கண்கள் இரண்டா.
என்ன ஒண்ணு இல்ல. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டாரு. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மாளிகையில இருந்தா நான் அதுக்குள்ள இருப்பேன். நீ அந்த ஆளுகிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. லா 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 லே லா லே. யோ இங்க வாயா. யாருக்கு இந்த ஜூஸ்? உனக்கு. எனக்கா? அந்த காரை மாத்த சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? வழியாவது பஞ்சர் ஆயிடுச்சு. டயரை மாத்தினேன், மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் டயரை மாட்டி வண்டியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்குள்ள அங்க ஐயர் கோயில போய் தூங்க போயிடுவாரு. அதனால ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்க போயிட்டு வந்துடுறோம். மெக்கானிக் கிட்ட வண்டியை சரி பண்ணி கொண்டு வர சொல்லிருக்கேன். அடச்சே, ஏன் சும்மா இருமிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது மாத்திரை போட்டுக்க கூடாது? அங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவோட. அம்மா அங்க நிக்கறாங்க. உங்க அம்மாவுக்கு தான் பின்னால கண்ணு இருக்க. இல்ல, நீங்க கதவுக்கு பின்னாடி யார்கிட்டயே பேசிட்டு நீ இருந்தீங்க. ஒண்ணு பார்க்க வேணாம், போ. ஐயோ இல்ல, நான் பாக்கறேன். நீங்க கொஞ்சம் அப்படி வந்து நில்லுங்க. நான் யாரை பாக்குறேன்? நகருங்க. என்ன? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்ல என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லையே. போங்க போங்க. எப்படி மதிப்பாங்க? வாய திறந்தா பொய். நகருங்க இந்த வர பக்கம். மாட்டேன். வாங்கன்னு சொன்னல. வர மாட்டேன். போயா. வர மாட்டேன். நீ கூப்பிடுறீங்க. ஆவி அம்மா. யாருன்னு நான் பாக்குறேன். கதவு பின்னால யாரா இருக்கு சந்தேகப்படுறியா என் மேல? எங்கடி கதவு பின்னால யாரு இருக்கா? வீணா என் மேல சந்தேகப்படுறியா? என் மேல பழிய போடுறியாடி? அவங்கிட்ட நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். இங்க யாரோ வந்திருக்காங்க. யாரு வந்திருக்காங்க? எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜூஸ் போட்டுருக்கீங்க. ஜூஸ். சிரிச்சது போதும். வெளியில ஒரு கார் நிக்குதே. புகாரா? புகார் இல்ல, ஒண்ணு இல்ல, காரு. அந்த கார்ல வந்தவங்க இங்க தானே இங்க இருக்கணும். யாரு வரலன்னு சொல்றேன்ல. அப்படி வரலன்னா இந்த வீட்டு வாசல்ல ஏன் காரை நிறுத்தி இருக்கணும்? உண்மையை சொல்லியா? யாருக்கு ஜூஸ் போட்ட? ஐயோ. நீ ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு தெரியும். நாங்களும் இங்க இல்ல. வெளியில கார் நிக்குது. உண்மையை சொல்லு. யாருக்காக ஜூஸ் போட்ட? இல்ல உன் தோலை உரிச்சிடுவேன். ஒண்ணு ஜூஸ் ரெடியா? நீ யாரு? என்ன கிரேப் ஜூஸ் ரெடி பண்ண சொன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிருக்கீங்க? தட்ஸ் ஆல், நோ ப்ராப்ளம். ஓகே வக்கீல் சார், இப்ப கேஸோட பொசிஷன் எப்படி இருக்கு? குற்றவாளியும் சாட்சியும் ஒரே ரூம்ல இருந்ததுனால தப்பிக்கிறதுக்கு இன்னொரு சாட்சி வேணும். அப்புறம் இந்த டாய்லெட்ல ஃப்ளஷ் சரியா இல்லாதனால அத ரிப்பேர் பண்ணிடுங்க. நீங்க யாரு? இவங்க தானா நீங்க அப்ப சொன்ன தவளை? நான் எப்ப சொன்னேன்? ஏய்யா, என்ன தவளை நான் சொல்லியிருக்க? நான் ஒரு அது இல்ல வக்கீல் சார், இந்த வீட்ல ஒரு தவளை இருக்குன்னு சொன்னீங்களே, அது இவங்க தானா? கணேசா, நீ யாரு? அந்த கேஸ்ல இருக்க தவளை. எந்த கேஸ்? பாம்பு தேளு கேஸா? ஆமா, அந்த அதான் கேஸ் தான். செத்துருச்சே. பாம்பு செத்து போவும், அதுக்கப்புறம் பின்ன தவளை ஜெயிச்சு போவும். அப்ப ஏன் கேஸ் என்னாச்சு? அது கொலை கேஸ். அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்றீங்களா தோத்துருவோம் சொல்றீங்களா? அது நீ ஜெயிச்சிருவ, நான் தோத்துருவேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கேஸ்? தவளைங்கறீங்க, பாம்புங்கறீங்க. இந்த ஆளு யாரு? அது என் பேரு ஜனார்த்தனன் ஐயர். ஐயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரது? ஐயர் அண்ட் கோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்கறல. ஐயர்னா என்னன்னு தெரியுமா? அவள தெரிஞ்சா போதும். நான் ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தேன். நான் உள்ள வந்தப்போ உங்களை பார்க்கலையே. நான் டாய்லெட் போயிருந்தேன். ஆஹா, வெளியில நிக்கிற காரு என்னோட கார் தான். கார் வழியில நிறுத்திருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் காரை வழியில தான் நிப்பாட்டுவோம், மாடியில நிப்பாட்டுவோம். சொல்லுங்க சார். ஓகே சாரி, நம்ம கேஸ் விஷயமா கோர்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பை. ஆமா, இங்க ஏதோ செயின் இருக்கு. செயினா? ஆமாமா, செயின் தான். மாலை. இதத்தான் ரொம்ப நாளா உனக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இப்பவாது தோணுச்சே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. செயினையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாரு, அங்க என்ன பாக்குற?